வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால், அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன
நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தை உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து சனி பைசா எதுவும் கிடையாது, எல்லாம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன தடங்கள் வரும், கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். என்னென்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு, 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அந்த இழுபறி இருக்கும். கொஞ்சம் முட்டி மோதுங்க ஜெயிச்சிடலாம். நம்மளாம் காளமாடான் நம்மளாம் முட்டி மோதி ஜெயிச்சிடலாம். சரி, எந்தெந்த விஷயத்துலலாம் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அது இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கான வருஷமில் எது நல்லா இருக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா? யார் யாரெல்லாம் அது முக்கியமாக 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் பார்க்கும்போதே கண்ணெல்லாம் கலங்குது. அதனால் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ரெடி ஆகிட்டுருக்கீங்களோ இந்த கல்யாணத்துக்கான டைம் தயவு செஞ்சு பாருங்கள். யாராவது ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு பேச முடியாமல் மென்று முழுங்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு கல்யாணம் பண்ணுற டைம் இதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மகப்பேறுக்கெல்லாம் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கனாலும் அதுவும் சூப்பராக பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பிஸ்னஸ்கள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க? அதுவும் வெளிநாட்டுக்கெல்லாம் பிஸ்னஸ் அனுப்புறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயே நிறைய பேர் உணவு சம்பந்தமாக, இது வந்து நிலராசி, பெண் ராசி, நிலராசி, உணவு சம்பந்தமாக, பேங்கிங் சம்பந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உலகத்தில் வந்து ஃபுட்டுக்கெல்லாம் ஷார்ட்டேஜ் வர மாதிரி ஒரு நிலைமை இருக்குங்க. ஏன்னா உணவு தட்டுப்பாடு வரும். சனி பகவான் வந்து உங்களுக்கு தளபதியாக இருக்கார், சேனாதிபதியாக இருக்கார். ஃபுட்டுக்கெல்லாம் லைட்டாக தட்டுப்பாடு வரும், சப்ளை செயின் தட்டுப்பாடு வரும். சரிங்களா? யாருன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியிலலாம் இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இப்போ துபாய்க்கு வேறு கண்ட்ரிக்கு ஷிப்பில் அனுப்புகிறவங்க இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கான கிரெடிட்லாம் வாங்கி பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. பேங்கிங் ஜாப், ஐடி ஜாபில் இருக்கவங்களாம் சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ், அது எங்கள் சின்ன வயசுல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, லைக் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்வாங்க. அதனால் ஒரு சின்ன கைத்தொழில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்பாங்க மாதிரி காலையில் 9 மணிக்கு போனேன், 6 மணிக்கு வந்தேன், வாழ்க்கை செட்டில்டு, அந்த கதையே இனிமேல்ட்டு இல்லை. என்றைக்கு வேலையில் எடுப்பான், என்றைக்கு வேலையிலேருந்து தூக்குவான்னு யாருக்கும் தெரியாது. கையில் ஒரு கைத்தொழில் வச்சுக்கோங்க. அதை பேங்கிங், ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறது இருந்தால் ரொம்ப 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 கவனமாக பண்ணுங்கள். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். தேவைப்பட்டால் மட்டும் பண்ணுங்கள். எதில் போட்டால் பணம் வரும்ன்றதை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுதாங்க நல்லது. ஏன்னா நிறைய பேர் லட்சமாக இழந்துட்ட பிறக்கும் ஜோசியர்கிட்ட வந்து பரிகாரம் சொல்லு திருப்பி எடுக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுன்றீங்க. அதை இழந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு முன்னாடியே எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றத பார்த்துக்கலாம்ல. லட்சமாக கோடியே பத்திரப்படுத்தலாம்ல. அதனால் அது கொஞ்சம் ஜோதிடரை பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இல்லையோ, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரை பார்த்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். சரி, நல்ல ஜோதிடராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது ஒன்று. எல்லாருமே நல்லவங்க தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய எடுத்து சொல்லுவாங்க. இதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ப்ராஃபிட், நான் சொன்னது அதே தான். நீங்கள் வந்து பிஸ்னஸ் முன்னேறும், ப்ராஃபிட்டை ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதுவும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க, கமோடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கங்க, இந்த உணவு சம்மந்தமான கமோடிட்டிஸ், இதில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப 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 ஜாகிரதையாக பண்ணுறது நல்லது. படிக்கிற விஷயத்தில் குழந்தைங்க படிப்பாங்க. ஓகேங்களா? படிப்பு விஷயத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. அதை லைட்டாக தூங்குற மாதிரி இருந்ததுன்னா புதனை நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அக்குபஞ்சர் பாயிண்ட்லாம் இருக்குங்க, அக்கு ப்ரெஷர்லாம் நம்ம கிளாஸில் சொல்லி தருவோம். குழந்தைங்க டல்லாச்சுன்னா இந்த இடம், இந்த உங்கள் ஆமுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை கட்டை விரல வச்சு லைட்டாக இழுத்துக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது, இந்த பொட்டு வைப்பாங்கள்ல, அந்த இடத்த அழுத்திக்கிட்டே இருங்க. அது ரொம்ப நல்லது. அதனால தான் கல்யாணம் ஆன உடனே ஒரு ஆணை வந்து இங்கே எதுக்கு ஹஸ்பண்டை பொட்டு வைக்க சொல்கிறாங்கன்னா, இது வந்து உங்களுடைய அந்த பெண் உறுப்போட சேர்ந்தது. சரிங்களா? கர்ப்பப்பையோடு சேர்ந்தது. ஸோ இது அடுத்த பெண்களுக்கு அந்த மகப்பேருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் வரும். நீங்கள் இதெல்லாம் நல்லதுக்கு, இன்னும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மென்மேலும் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரங்கநாதர், லக்ஷ்மி தாயாரை வழிபடுங்க.
சரிங்களா. ரங்கநாதர் லக்ஷ்மி தாயாரை வழிபாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவபெருமானை கும்பிட்றது இருந்தால் அம்பாளை வழிபடுங்க. அம்பாளை வந்து சிவபெருமானோடு சேர்த்து வழிபட உங்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு இன்னும் புனிதமாக மாறும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க இது, ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா. ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா. இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையை வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.